ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணால் பையிங்கு, எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங்கு, எந்த இடத்துல கால் ஆப்ஷன் ஆகலாம், எந்த இடத்துல புட் ஆப்ஷன் ஒர்க் அவுட் ஆகும், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட். இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னோம். அதாவது ப்ரீவியஸ் ஹை, அதாவது 47,230 இந்த லெவல்ஸ் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். பட் இன்றைக்கி ஓப்பனே பார்த்தீங்க அப்படின்னா 47,256 ஓப்பன் ஆகிருக்கு. அதனுடைய ஹை பார்த்தோம் அப்படின்னா 47,260 தான் ஹை. ஆனால் லோ எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 46,750 பார்த்தோம் அப்படின்னா லோ 46,750 லோ வந்திருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே சொன்னோம், மார்க்கெட் நாளைக்கு வீக்லினுடைய எக்ஸ்பைரி, அதனால் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சு போன்றால் தான் இன்றைக்கி மார்க்கெட் மூமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி மூமெண்ட்லேயே பண்ணி இந்த 46,750 சப்போர்ட் எடுத்து இந்த மாதிரி இதே ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னோம். ஆனால் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 46,800 பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு. மைனஸ் ஒரு 177 பாயிண்ட் மைனஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ இதனுடைய மைனஸ், அதாவது 47,000 கீழே தான் க்ளோசிங் ஆகிருக்கு. இதனுடைய மைனஸ் திரும்ப கண்டினியூஸ் ஆகுமா என்ன அப்படின்னு நாளைக்கு எப்படி நம்ம பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய லைஃப் டைம் ஹைன்னு சொல்லக்கூடிய அந்த லெவல்ஸை தான் இப்போ ட்ரேடிங் ஆகி கீழே இன்றைக்கி 47,000 உடச்சி தான் க்ளோசிங் பண்ணியிருக்கு. ஆஃப்டர் லைஃப் டைம் ஹைக்கு அப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனஸ் 177 பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ இதனுடைய எஃபெக்ட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சேம் இதே தான். இந்த 46,750 இது ஒரு சப்போர்ட். இப்போ இந்த சப்போர்ட்டை உடச்சி நாளைக்கு ஓப்பன் ஆனது அப்படின்னு பார்த்தோம். நம்ம அந்த இடத்துல நம்ம சிஇ அந்த இடத்துல நம்ம பிஇ ட்ரை பண்ணலாம். அதனுடைய அடுத்த சப்போர்ட் 46,300 ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு 45,800 ஒரு சப்போர்ட்டு. 45,800 ஒரு சப்போர்ட்டு. 45 ஒரு சப்போர்ட்டு. 45,000 ஒரு சப்போர்ட்டு. 45,800 ஒரு சப்போர்ட்டு. 46,300 ஒரு சப்போர்ட்டு. இது ரெண்டும் சப்போர்ட்டு. இல்லை மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான், மார்க்கெட் ஃப்ளாட்டாக சேம் இதே இடத்துல தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணலாம். அதாவது திரும்ப மார்க்கெட் பவுன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் மேலே இது ரெசிஸ்டன்ஸாக இப்போ ஆக்ட் ஆகிடுச்சு. அதாவது 47,260 ஒரு 47,260 ஒரு ரெசிஸ்டன்ஸு. இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸு 47,500 ஒரு ரெசிஸ்டன்ஸு. இது ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த இடத்துல சிஇ ட்ரை பண்ணலாம். 47,260 மேலே போனது அப்படின்னா நம்ம சிஇ ட்ரை பண்ணலாம். அதனுடைய அடுத்த லெவல்ஸ் 47,500. இல்லைங்க, மார்க்கெட் கீழே இந்த லெவல்ஸை உடச்சி தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது. ஏன்னா இப்போ நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் வந்துட்டு தான் இருக்குது. அதாவது பெரிய செல்லிங் வரல, ஓரளவுக்கு மீடியம் செல்லிங்கில் தான் இப்போ மார்க்கெட் வந்திருக்கு. அதனால் ஒன்றும் பெருசாக செல்லிங் வரதுக்கான சான்சஸும் கம்மிங் டேஸில் இருக்குது. ஏன்னா இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸு பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணால் நம்ம சிஇ ட்ரை பண்ணலாம். இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணால் நம்ம பிஇ ட்ரை பண்ணலாம். இது ஒரு சப்போர்ட்டு. 46,300 ஒரு சப்போர்ட்டு. 45,800 ஒரு சப்போர்ட்டு. இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 47,500 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், 47,500 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. இதுதான் பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸு. இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி தான் நாளைக்கு மோஸ்ட்லி வந்து ட்ரேடிங் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. நீங்கள் என்ன உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய், see you, டேக் கேர்.